ஹாய் வாங்க இன்றைக்கி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியான கொத்தவரங்காய் மசாலா பண்ணலாம். இது சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ அளவு கொத்தவரங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 பீஸ் தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டு கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட மசாலா 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு 1 டம்ளர் தண்ணி போட்டு மூடி வச்சுடுங்க. கொத்தவரங்காய் நல்லா வெந்து தண்ணி ட்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்ச தேங்காவை போட்டு உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ட்ரை பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான கொத்தவரங்காய் மசாலா ரெடி. நீங்களும் செஞ்சு